வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். ஹவு டு புல் மணி, எப்படி பணத்தை ஈர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். பேஸ்ட் ஆன் லா ஆஃப் அட்ராக்ஷன். முதல்ல இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை என்னென்னு தெரிஞ்சுதுன்னா மணியை எப்படி புல் பண்ணுறது. ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன். மணியை புல் பண்ணணும், மணியை இழுக்கணும், நம்ம நோக்கி கவர்ந்து இழுக்கணும் அப்படின்னா பீப்புள் புல்லிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவது. என்டையர் டிஃப்ரெண்ட் சினாரியோ. மக்களை ஈர்க்காமல் பணத்தை ஈர்க்க முடியாது. அதான் முதல்ல நம்ம கற்றுக்கணும். ஓகே, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்றது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி ரியல் டைமில் நம்ம கொண்டு வரது அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல பணத்தையோ உறவுகளையும் நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா 3 விஷயங்கள் நம்ம சரி பண்ணணும். ஒன்று அட்டென்ஷன். எதை நோக்கி நம்மளோட அட்டென்ஷன் இருக்குது, நம்ம அடிக்கடி டைவர்ட் ஆகிறோமா, இல்லை நம்மளுடைய அட்டென்ஷன் ப்ராப்பராக இருக்கா, நம்ம சரியான மனிதனா, அதை நம்மள ஒரு மேன்மேட் ஆப்ஜெக்ட் நம்ம ஒரு மிஷின் மேட் ஆப்ஜெக்ட் இல்லை. நம்மளோட அட்டென்ஷனோ. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் எனர்ஜி. எவன் ஒருவனுக்கு எனர்ஜி இருக்கோ அந்த தாட் ப்ராசஸில் அவன் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான். 3வது விஷயம் ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ், ஸ்டே ஃபோக்கஸ் அப்படின்னு ஸ்டீவ் ஜாப்ஸ். இந்த 3ம் சரியாக இருந்ததுன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். முதல் விஷயம் என்ன, நம்ம உறவுகளை நம்மளை நோக்கி கொண்டு வரணும், பணத்தை கொண்டு வரணும், வெல்த்தை கொண்டு வரணும், எல்லாத்தையும் கொண்டு வரணும். அப்படின்னா நம்ம அட்டென்ஷன் சரியாக இருக்கணும். நம்ம நோக்கி நம்ம பார்க்குற பார்வை, கொடுக்குற கவனித்தல் அது வேறு மாதிரி இருக்கணும். 2வது எனர்ஜி, 3வது ஃபோக்கஸ். இதை நம்ம சரி பண்ணணும். இது 3த்தையும் எங்கே கொண்டு போய் போடணும் அப்படின்னா 2 விதமான ப்ராசஸ் இருக்குது. ஒன்று நெகட்டிவ் ப்ராசஸ், இன்னொன்று பாசிட்டிவ் ப்ராசஸ். இதை எண்ணங்களோட நான் சேர்த்து சொல்கிறேன். நமக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்குது, எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், பாசிட்டிவான எண்ணங்களையா நெகட்டிவான எண்ணங்களையா. நெகட்டிவான எண்ணங்கள், நெகட்டிவான நியூஸ் தான் ரொம்ப மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. பாசிட்டிவான மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் வர்றதில்லை. யாரோ பண்ண நல்ல காரியம் நம்ம மைண்டில் வர்றதில்லை. யாரோ பண்ண கெட்ட காரியம் நம்மளை பழி வாங்குற உணர்வு என்னன்னாலும் நெகட்டிவ் இருக்கோ அதெல்லாமே நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. அதனால தான் சொல்கிறேன், நாம் எதை நம்ம சிந்திக்கிறோமோ அதுவும் மாறும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது. நீ எதை திங்க் பண்ணுறோமோ அது வருது. ஒருத்தனை பழி வாங்கணும்னு நினைக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நாமே பழி வாங்கிக்கிறோம். சரியா? அவனை விட்டுருங்கன்னு சொல்கிறேன். யார் தான் எந்த முதுகு பின்னாடி துரோகம் இல்லை, அவமானங்கள் இல்லை. யோசிச்சு பாருங்கள். எல்லாரும் நம்ம அதை நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில், நம்ம சிலுவைகளை சுமந்துக்கிட்டு தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதை தூக்கி எறியுங்க அப்படிங்கிறேன். எவ்வளோ நேரம் தான் சுமக்க முடியும்? அதை மாற்றுங்க. பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்ற கேள்வி வரும்போது என்னைக்கு நீங்கள் பாசிட்டிவாக சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க, கான்ஷியஸான எண்ணங்களை விட்டு நோக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு எல்லாத்தையுமே தரும். என்னென்ன விஷயங்களை புறந்தள்ளணும். நிறைய கோபம் வருதா, நிறைய ஏமாற்றத்தை வெளிக்காட்டுறோமா சின்ன சின்ன விஷயங்களுக்கு. 3வது கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோமா, நிறைய பண்ண தப்புக்கும் பண்ணாத தப்புக்கும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோமா, இரிட்டேட் ஆகிறோமா, கவலைப்படுறோமா. அதை விட மிக முக்கியமான ஒரு ஃபீல்டு இருக்குது நண்பர்களே, அதை தூக்கி எறிஞ்சாலே ஜெயிச்சிடலான்னு சொல்கிறேன். என்ன தெரியுமா? கழிவிறக்கம்ன்ற வார்த்தையை நான் அடிக்கடி எல்லா ஒர்க் ஷாப்லையும் யூஸ் பண்ணுவேன். கழிவிறக்கம், நம்மளை நாமே நினச்சி பரிதாபப்பட்டுக்கிறது. நம்மளை யாராவது பார்த்துட்டு ஃபீல் பண்ணணும், நம்ம கஷ்டப்படுறாங்களே, இந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. நம்ம கார் 2 வீலரை ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியோ, ஒரு மாடிக்கு போகும்போது, ஒரு ஹில் ஸ்டேஷன் போகும்போது மேலேருந்து விழுற மாதிரியோ, இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் நமக்குள்ளே இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இப்போ தோற்றுருவோமோ. என்னோடய கிளைண்ட் ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். அவர் சொல்லியிருந்தார், ஆக்சிடென்ட் ஆகிருந்தார். அவர் சொன்னார், எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு. நான் பயந்துட்டேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், யாருமே என்னை கேர் பண்ணிக்க மாட்டாங்க சார். இப்போ நீங்களே என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னா நான் அடிபட்டேன்னு சொல்லி தானே, இது எனக்கு தேவைப்படுது சார். பெரிய அடி ஒன்றும் இல்லை, சின்ன அடி தான் சார். ஒரு 15 பேரை நீங்கள் பார்க்க வந்திருப்பாங்க. மனிதர்களில் நம்ம ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருக்குது. நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க, கொண்டாட மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க, மகிழ்விக்க மாட்டாங்க. சின்ன குழந்தை தானே எல்லாருக்கும். 40, 50, 60 நமக்குள்ளே இருக்கிற குழந்தைத்தனம் எப்பயுமே இருக்கும். அது ஏங்குது. இதை தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கொடுக்குது. எதை நீங்கள் தேடுகிறீர்களோ அதை உங்களுக்கு நிறைய கொடுக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், கோபத்தையோ ஏமாற்றத்தையோ கில்ட்டினஸையோ இந்த மாதிரியான கவலைகளையோ விட்டு வழிங்கன்றேன். எதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம இந்த விஷயங்களை மனசுக்குள்ளே போடுங்க. ஒரு டின் இருக்குது, ஓப்பன் பண்ணோம், ஒரு கோகோ பெப்சியை ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும், அப்படியே பொங்கி வழியுது பாருங்கள். அது மாதிரியான சந்தோஷத்தை பொங்கி வழியை செய்யுங்க. உங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு லவ்வபிள் கைண்டான பர்சன் எவனுமே உலகத்தில் இல்லை அப்படின்ற இம்பாக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களோட லவ் பிளிஸ்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். பேரானந்தம், அதெல்லாம் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறத தேடிப்போங்க. மற்றவர்களை கஷ்டப்படுத்தாமல் கிடைக்கிற எல்லா சந்தோஷமும் அமேசிங் நண்பர்களே. எக்ஸைட்டாக இருங்க, எனர்ஜியாக இருங்க, எந்தூசியஸமாக இருங்க. நடமாடும் பிணங்களாக வாழவா பிறந்தோம், எப்போ போய் சேர போகிறோன்னு தெரியும். நம்மளோட டேட் எப்போ குறிக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா? தெரியாது. நேற்று தான் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி காலில் இருந்தோம் இன்றைக்கி இல்லை. நம்ம மட்டும் ஒரு 1500 வருஷம் வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்போ அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இது 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம் நண்பர்களே. அடுத்தவர்களை கொண்டாடுங்கள், மகிழ்வீங்கள், அப்புறம் நன்றி உணர்வோடு இருங்கள். இதை தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி தருது.
எந்த அளவுக்கு ஒரு மனிதன் சந்தோஷமாகவும் காதலான, அதாவது அடுத்தவங்க மனிதர்கள் பால் காட்டுற அன்பு அக்கறையும் அந்த புரிதலும் இருக்கோ, அந்த சந்தோஷம் இருக்கோ, எனர்ஜி இருக்கோ, எக்ஸைட்மெண்ட் இருக்கோ, கிராட்டிடியூட் இருக்கோ, அவனுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த பிரபஞ்சம் எல்லாமே தரும். லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேஸே அதுதான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் அதிகாலையில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள சந்தோஷ குணங்களை, பாசிட்டிவ் எண்ணங்களை இட்டு நிரப்புங்கள். நெகட்டிவாக ஓட விடுங்க. நெகட்டிவான மனிதர்களை புறந்தள்ளுங்க. ஒன்று அவங்கள புறந்தள்ளுங்க, இல்லை நீங்கள் விலகி வந்துடுங்க. இதை பண்ணாலே அமேசிங்கான வருஷமாக இருக்கும் நண்பர்களே. ஒரு பிளான் பண்ணுறீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க, ஜஸ்ட் லைக் தட் பண்ணாதீங்க. ஒரு 90 நாளைக்கு பண்ணுங்கள். 90 நாள் கோல்டன் ஹவர் பண்ணி பாருங்கள். முடியலையா ஒரு 21 நாள் பண்ணி பாருங்கள். லைஃப் மாறும். யாரெல்லாம் கோல்டன் ஹவர் பண்ணாங்களோ அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் படித்து பாருங்கள் நண்பர்களே. பல பேரோட லைஃப் மாறி இருக்குது. கடன் இருக்கா, கமிட்மெண்ட் இருக்கா, கனவுகள் இருக்கா, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கடன் ஒழியும். நீங்கள் ரிலேஷன்ஷிப் இஷ்யூவில் இருக்கீங்களா, எது இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன மைனஸ் இருக்கோ அதை ப்ளஸ்ஸாக மாற்ற வந்த ஒரு சுபிட்ச நேரம் கோல்டன் ஹவர். இதை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. See you on top.